இன்னைக்கு நம்ம கொண்டாட போகிறது அனுமன் ஜெயந்தி. இந்த செலிப்ரேஷன் ஏன் பண்ணணும், இதை ஏன் பூஜையை நம்ம கொண்டாடணும் அப்படின்னா, சிவபெருமான் ராமருக்கு உதவி பண்ணுறதுக்காகத்தான் அனுமனாக அவதரிச்சார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதாவது ராமருக்காக உதவி பண்ணுறதுக்காக தான் சிவன் தன்னுடைய சக்தியை கொண்டு அஞ்சனையின் மூலமாக அனுமனாக பிறக்கிறார். அதனால் நீங்கள் இந்த அனுமனை வழிபட்டால் அந்த சிவனையும் பெருமாளையும் வழிபட்ட மாதிரி. அனுமனின் வாளில் நவ கிரகங்கள் இருப்பதாக ஐதீகம். அதனால் அந்த வாளில் பொட்டு வைத்து நீங்கள் வழிபடுவது மிகவும் புண்ணியத்தை தரும். ராமாயணத்தில் தூதா போனவர் தான் அனுமன். அப்போ ராமரோட கணையாழியை சீதையிடம் கொடுத்துட்டு சீதை கிட்ட இருந்த சூடாமணியை கொண்டு வந்து ராமர் கிட்ட கொடுத்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார் இல்லையா. அதனால இந்த அனுமன் ஜெயந்தி அப்போ நீங்கள் அனுமனை வழிபட்டா பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர நிறைய வாய்ப்பு இருக்கு. ராம தூதர் சிரஞ்சீவிக்கு சிவப்பு நிற மலர்களை இன்னைக்கு சூட்டுங்க. அப்புறம் இதை படிக்க கண்டிப்பா மறந்துடாதீங்க. சுந்தர காண்டம். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலையால் மாலை போடுவதால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அதனால கண்டிப்பா இன்னைக்கு ஒரு குட்டியா வெத்தில மாலை ஆஞ்சநேயருக்கு போட மறந்துடாதீங்க. இந்த அனுமன் ஜெயந்தியில அனுமனை வழிபட்டு வாழ்வில் புண்ணியத்தை சேர்த்துக்க நாமும் முயற்சிப்போம். மகா வரம் பெற்ற சிரஞ்சீவிகள் 7 பேர் இருக்காங்க. அதில் நம்ம அனுமரும் ஒருத்தர். அதனால் அவரை இன்னைக்கு மனதார வழிபட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் அவர் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன்.